கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே எல்லாவற்றிலும் போலி நிரம்பி இருக்கிறதை பார்க்க முடியும். இந்த வசனத்தில் கூட கர்த்தரின் வெளிச்சம் என்று ஏசாயா குறிப்பிடுகிறார். ஆக கர்த்தருடைய வெளிச்சம் இல்லாத கர்த்தருடைய வெளிச்சத்தை போலவே வேறு ஒரு போலியான பொய்யான வெளிச்சம் இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. இதையே ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருக்கும் வஞ்சிக்கிற ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. எனவே மெய்யான வெளிச்சமாகிய இயேசுவின் வழியில் நடக்க நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து போலியான பொய்யான வெளிச்சத்தை இனம் கண்டுபிடிக்க ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருப்போம். ஜெபிப்போம். தகப்பனே, கர்த்தருடைய வெளிச்சமாகிய இயேசுவின் வெளிச்சத்தில் இயேசுவின் வழியில் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் வெளிச்சத்தில் இயேசுவின் வழியில் நடக்க தங்களை ஒப்பு கொடுப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.